இது இந்த சேலஞ்சோட 5th டே. 5th டேன்லாம் நினைக்கும் போது எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஏன்னா 5 நாள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஆள் நான் கிடையாது. ஸோ இந்த ஃபீலிங்கும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஆனால் இன்னும் படிக்கிறதுக்கெலாம் இம்ப்ரூவ் பண்ணல. படிக்கிறதும் 15 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் படிச்சுட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி சாட்டர்டே அப்படிங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து படிப்போம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஃபுல் டே வந்து யூடியூப் எதுவுமே பார்க்காம இருக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துச்சிட்டேன். 9 o'clock எழுந்துச்சிட்டேன் நான் இன்றைக்கி. ஆனால் மதியானம் தூங்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். ஏன்னா காலையில் சீக்கிரமாக எழுந்துச்சா ஒரு 11 மணிக்கே சாஞ்சிருவேன் நான். நான் ஒர்க் அவுட்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி கொஞ்சம் யோகா மெடிடேஷன் எல்லாமே சேர்த்து பண்ணோம். ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு இதுவாக இருக்கணும் அப்படின்னு ஒர்க் அவுட் பண்ணும்போது லைட்டாக பிடிச்சிக்கிச்சு. அதனால் நான் வீட்டில் தான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஜிம்லாம் எனக்கு போகிறதுக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் கிடையாது. அதனால் வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணும்போது லைட்டாக யூடியூப் பார்த்து பண்ணுவேன். லைட்டாக கால் பிடிச்சிக்கிச்சு. அதனால் கொஞ்சம் பாதின்னு எடுத்துட்டேன். அது எதுக்கு திருப்பி பண்ணி அதை அக்ரவேட் பண்ணி விட்டேன்னா என்ன பண்ணுறது, அப்புறம் நடக்கவே முடியாமல் போச்சு, நான் உடச்சி விட்டோன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிறுத்திட்டேன் அதோட அங்கே. ஆனால் பரவாயில்ல, முக்கால்வாசி பண்ணிட்டேன். அவ்வளோதான். போயிட்டு காஃபி ஏதாவது கொடுத்தாங்கன்னா குடிப்பேன், இல்லைன்னா படிக்கணும். ஒரு வழியாக படிக்க வந்துட்டேன். இவ்வளோ நேரம் காஃபி குடிச்சிட்டு புக்கு படிச்சுட்ருந்தேன். தி ஆர்ட் ஆஃப் லேசினஸ் படிச்சுட்ருந்தேன். ஸோ இப்போ வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டுருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ வந்து 30 மினிட்ஸ்க்கு இருக்குது. இன்னொரு வீடியோ வந்து 2 hours 30 minutes சம்திங் இருக்குது. அந்த சாப்டர்லேயே இன்னொரு வீடியோ வந்து 2 hours 25 minutes ஒன்று, 56 minutes ஒன்று. இது 3த்தையும் இன்றைக்கே முடிக்க முடியுமா? ஒரு சாப்டர் முடிஞ்சிடும் இன்றைக்கியே முடிச்சுட்டேன்னா. அதுக்கப்புறம் இதுக்கு பிளான்லாம் போடணும். கொஞ்சம் ரேண்டமாக படிக்கிற மாதிரி இருக்குது. டேபிள் மட்டும் கொஞ்சம் டெய்லி க்ளீன் பண்ணாலும் டெய்லி குப்பையாக தான் இருக்குது இந்த டேபிள். இன்றைக்கி கொஞ்சம் இந்த டேபிளை க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சிடுவேன். நல்லா தான் படிச்சுட்ருந்தேன். ஆனால் இந்த பேப்பர் வந்து கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்ட்டாக ஃப்ளோ ஆகிற மாதிரி இருக்குது பின்னாடி. அது எனக்கு பிடிக்கல. அதனால் எனக்கு வேறு நோட்டு வேணும். அதுவும் இல்லாமல் எனக்கு நோட்ஸ் எடுக்கிறது வந்து ஒரே கலர் ப்ளூ கலரில் மட்டும் எடுக்கிறது எனக்கு பிடிக்காது. எனக்கு பார்த்தா அது படிக்கணும்னே தோணாது. எனக்கு கலர் பென் வேணும். அதனால் இப்போ நான் இப்போது இதெல்லாம் மூடி வச்சுட்டு போயிட்டு குளிச்சுட்டு கொஞ்சம் சாப்பிட்டு கலர் பென்லாம் வாங்கிட்டு வரலான்னு போகிறேன். போயிட்டு வந்தால் இதுக்கப்புறம் அடுத்தது வீடியோ பார்ப்பேன், அப்புறம் படிப்பேன். கொஞ்சம் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும். ஆனால் இந்த நோட்ஸ் எடுக்கிறதே எனக்கு வேஸ்ட்டுன்னு தோணுது. ஒரு மாதிரி இருக்குல்ல, பார்க்கவே நல்லாவே இல்லைல்ல. அதனால் கலர் பென் கண்டிப்பாக வேணும். நான் இது வரைக்கும் நோட்ஸ் எடுத்து எல்லாமே கலர் பெனில் தான் இருக்கும். ஆனால் இதுக்கப்புறம் போயிட்டு கலர் பென் வாங்கிட்டு சாப்பிட்டு குளிச்சு அடுத்த வேலையை பார்ப்பேன். முடிச்சு சாப்பிட்டு முடிச்சு பெண்ணெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். என்னோடய முடி வந்து கொஞ்சம் குறைந்து விட்டது. இங்கெல்லாம் கேப்பு தான் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதனால் ஹேர் கேர் கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் பண்ண மாட்டேங்க டெய்லி. ஆனால் இப்போ எனக்கு படிக்கிறதுக்கு பேசுகிறதும் இல்லை. அதனால் அது தவிர்க்கிறதுக்கு என்ன தான் பண்ணாலும் அதெல்லாம் மட்டும் இங்கெல்லாம் கேப்பு தான் இருக்க மாட்டேங்குது. கொஞ்சம் டெய்லிலாம் பண்ணது கிடையாது. ஸ்கின் கேர் ஹேர் கேர்லாம் பண்ணது பெருசாக கிடையாது. என் ஃப்ரெண்டு கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணான்னு சொல்லி சன்ஸ்க்ரீன் கொஞ்ச நாள் போட்டிருந்தேன். அதுவும் இப்போ காலி அரிசின்னு போடுறதில்ல. இது முடிச்சுட்டு மணி 12:52 53 சம்திங் ஆகுது. நான் வந்து ஒரு 1 o'clock போய் படிக்க உட்காந்துருவேன். 1 o'clock போயிட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே எங்கள் வீட்டில் சாப்பாடு ரெடி பண்ணிடுவாங்க. சாப்பிட்டு தூங்கிடுவேன்.